என்னுடைய தொகுதியில் நத்தம், சிறுகிராமம், வீரப்பெருமுள், சேமக்கோட்டை, மணப்பாக்கம், கொளப்பாக்கம், பைத்தாம்பாடி, உளுந்தம்பேட்டு, எனதிரிமங்கலம், கரும்பூர், உறையூர், அக்கடவள்ளி, கன்றக்கோட்டை, புலவனூர், மேல்குமாரமங்கலம், அனந்தபுத்தூர், எல்லன்புரம், பூங்குணம், செட்டிப்பற்றை, ஏழ்மேடு, என்னுடைய தொகுதியில் நத்தம், சிறுகிராமம், வீரப்பெருமுள், சேமக்கோட்டை, மணப்பாக்கம், கொளப்பாக்கம், பைத்தாம்பாடி, உளுந்தம்பேட்டு, எனதிரிமங்கலம், கரும்பூர், உறையூர், அக்கடவள்ளி, கன்றக்கோட்டை, புலவனூர், மேல்குமாரமங்கலம், அனந்தபுத்தூர், எல்லன்புரம், பூங்குணம், செட்டிப்பற்றை, ஏழ்மேடு, பிஎன் பாளையம், பன்றக்கோட்டை, மேல்பட்டாம்பாக்கம். அதுபோன்று கெடிலம் ஆற்றின் சொல்லும் போது ஒரு பேரை சொல்லி இது உட்பட இத்தனை ஏரின்னு சொல்லிடலாம். அதான் 23 ஏரிகள் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்முடைய கெடிலம் ஆற்றை ஒற்றமேரிக்கு நெய்வேலி தொகுதிக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு 12 ஏரிகளுக்கு மேல் இருக்கிறது. நாங்கள் வேண்டுவது ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற போது கெடிலம் ஆற்றின் வழியாகவும் தென்பண்ணை ஆற்றின் வழியாகவும் உபரி நீர் பல மில்லியன் லிட்டர், கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீர் கடலில் கலக்கிறது. ஆதலால் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயார் செய்து அந்த மாவட்ட கனிம நல நிதியின் ஊடாகவும் என்எல்சி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தருகின்ற ராயல்டி நிதியின் ஊடாகவும் அந்த மாவட்டத்து மக்களுடைய மேம்பாட்டிற்கு அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அங்கு தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எதிரான வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். காரணம் அமைச்சர் அவர்கள் அதைத்தான் நான் பேரவைத் தலைவரே அதைத்தான் முன்னாலே சொன்னேன். அவர் தொகுதியில் இருக்கிற ஏரிகளை முழுவதும் அவர் ஒப்பித்திருக்கிறார். எனவே அவைகளையெல்லாம் எதில் செய்யலாம் எதில் முடியாது என்பதையெல்லாம் அரசு அந்த எஸ்டிமேட்களை பார்த்த பிறகுதான் நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்.